திரு சோமு, முன்பு நந்தகுமார்கிட்ட கேட்ட கேள்வியிலேருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன். மாற்றுக் கட்சி அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அரசியல் உள்ளேயே வந்தோம். ஆனால் அந்த மாற்றுக் கட்சி அப்படின்றதுக்கு தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சூழலை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு காலம் தேவைப்படும் இல்லையா? அந்த காலம் தான் இப்போ தாவேக்கா எடுத்துக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் புரிவதற்கு சில காலம் தேவைப்படும். அது பொருளாதார ரீதியாகவோ இல்லை ஒரு திட்டங்களை செயல்படுத்துவதாகவோ இருக்கட்டும் அப்படின்னு அவருடைய கருத்தை பதிவு செய்கிறார். யாரு இப்போ பேசணும். சரி. ஆமாம், இப்போ கூட சொன்னார் மாதிரி வெள்ளை அறிக்கைன்னா தமிழ்நாட்டில் குடிமக்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு. ஆனால் அது தெரியாத பல பேரை நானே சந்திச்சிருக்கிறேன். அந்த மாதிரியான என்ன நம்மளுடைய 30 வருட பத்திரிகை அனுபவங்களில் இப்போ கூட செய்யலாம். இப்போ ஒரு யூடியூப் இதில் ஒரு கேமரா வெள்ளைக்கிறைக்கை என்றால் என்ன அப்படின்னு ஒரு 10 பேரை கேட்டால் எத்தனை பேர் தெரியும்? இப்போ தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் வந்து வெள்ளை அறிக்கை தெரிந்து ஓட்டு போட்டதாக நான் நினைக்கல. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை விஜய் பேசிய ஒரு வீரதீர பேச்சு நான் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் மற்றவங்கள மாதிரி இல்லை, சொன்னா செய்வான் அந்த விஜய். மற்றவங்க மாதிரி சொல்லிட்டு நிபந்தனை விதிக்கிறது அது இல்லை, சொன்னா செய்வான் விஜய்னு ஒரு பிரச்சாரத்துலையும் சொன்னார். அப்போ என்னன்னா 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கான அந்த கடன் முழுமையாக நீக்கப்படும் அப்படின்னா அவர் வெள்ளை அறிக்கையை நம்பிலாம் யாரும் ஓட்டு போடலை. ஏன்னா எங்களுடைய மக்கள் எளிமையான மக்கள் தான், பெரும்பாலான பேர் பெரிய புத்திசாலிலாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண மக்கள். அது பண்ணாங்க சொன்னார். அதே மாதிரி 200 யூனிட்டு மின்சாரம் அப்படிங்கிறதுக்கும் இந்த நிபந்தனையெல்லாம் கிடையாது. 200 யூனிட்னார், அப்புறம் 500 யூனிட் வரைக்கும் இருந்தால் தான்னாரு. இதெல்லாம் ஒரே வாரத்தில் சொன்னால் ஏமாற்று மோசடி. இதை வந்து அவர் வாயாலே தான் சொன்னார், நான் மற்ற ஆட்சி மாதிரி இல்லைன்னு. ஆனால் இப்போ என்னன்னா அந்த ஆட்சி பண்ணலையான்னு சொல்கிறது அதை விட மோசடி. மோசடினா தான் ஏமாறுறது அது வேற, அடுத்தவங்களையும் ஏமாற்றக்கூடிய மனநிலை இருக்கு இல்லையா, அவங்க செய்யலான்னு இப்போ சொல்கிறது. அப்போ தேர்தலுக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் கேட்கும்போது என்னன்னா விஜய் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு அந்த மாதிரி ஏதோ நந்தகுமார் சார் இருங்க, விஜய் இன்னைக்கு அது மாதிரி எனக்கும் ஏதோ பேசணும்னு தான் தோணுது. ஆனால் நான் பேசாமல் நிறுத்திக்கிறேன் நாகரிகமாக. ஏன்னா அவர் அப்படி தான் இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. அது எவ்வளோ இழிவான ஒரு பேச்சு அவர் பாருங்க. அதாவது என்னன்னா இவர் இந்த திரை கவர்ச்சி இவருக்கு நண்பர் தேடு கூட சொன்னார், அது ரொம்ப பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு முதலமைச்சராக இருக்க இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவ்வளோ கேவலமாக பேசுகிறாருன்னா இதுக்கு முன்னாடி அவரு பேசலையாம்மா. அப்போ இவன் பேசுகிறவனை என்ன செய்யுது? மாற்றம் தானே வந்தீங்க நீங்கள், நாங்கள் நாகரிகமாக இதை கொடுப்போம் அதை பிடுங்குவோன்ட்டு. அப்புறம் என்னத்தை வந்து அதே நீங்கள் பிடுங்கினீங்கன்னா எதுக்கு நீ இல்லை அவர் ஒரு அநாகரிக பேச்சு முதலமைச்சருக்கு உட்பட்டு அந்த அநாகரிகமான வார்த்தையை சடனா நிப்பாட்டிட்டார்ல, அவர் பேசல இல்லை, அதுல என்ன தவறு இருக்கு? இதுக்கு ஒரு விழா வச்சேன்னா ஒரு முக்கால்வாசி வரைக்கும் வந்துட்டு நான் கவர்ச்சிங்கிறாங்க, நானா அப்படியா நானா அவுத்து போட்டு ஆடுனேன் அப்படிங்கிறத சொல்லாம இல்ல இப்ப வெக்கப்படுறீங்கல்ல, இதுதான் அவர் சொல்ல வந்தது. அப்ப அதுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வைக்கலாம். எப்படின்னா இதோட நிறுத்திட்டாரு ஒரு மாநில முதலமைச்சர், என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு, நேற்று இல்லாத மாற்றம் என்னதுன்னு ஒரு பாட்டு கூட வரும் வைக்கலாம். இப்ப நம்ம தடுக்கிறோம்ல. இதை தாண்டி முதலமைச்சர் விஜயனுடைய பேச்சு இன்னைக்கு எப்படி இருந்தது? அதாவது இவருக்கு வந்து நன்றியும் கிடையாது அரசியலும் கிடையாது, வாக்கு சேகரிப்பு தான். இவர் என்ன சொன்னார், நான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வந்து கிராமமாக போய் நன்றி சொல்லுவேன் அப்படின்னாரு. கிராமத்துக்கு போல டவுனு தான் அது, அதான் 5000 பேர் இதான் அந்த இதில். தேர்தல் அடுத்த சில நாட்கள் தானே சார் ஆயிருக்கு, இன்னும் 5 வருடம் இருக்கு. 5 வருடத்துக்குள்ள என்னன்னாலும் நடக்கலாம் இல்லையா? நீங்க எப்படி சில நாட்கள்லயே இந்த கேள்வியில முன்னெடுப்பு? இல்ல அவங்களாம் செகண்ட்ல செய்யற ஆட்களுங்க. அவங்க அவர் தான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு, கோயம்புத்தூர்லேருந்து இந்த பக்கம் ஏதோ ஒரு ஊர் வரைக்கும் பெண்கள் வந்து அரசு பஸ்ல இலவசமாக போகலான்னு சொன்னார்ல. எத்தனை நாளில் செய்யறேன்னு சொன்னாரு. நாள் கணக்கு மணிக்கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க என்னமா நினைச்சிட்டீங்க அவரை? நிமிஷம், ஒரு நிமிஷத்துல என்னாரு, அந்த கையெழுத்தே போடல. அப்ப இதை கேட்பாங்களா இல்லையா? ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் சொல்ற, நீங்க வேர்ல வெண்ணீர் ஊத்திட்டீங்க. உங்களுக்கான கேள்வி அதை எழுப்புறேன், நான் கேட்டு சொல்லிடுறேன், சேர்த்த போய் சொல்லிட்டோம். வேர்ல வெந்நீர் ஊத்திட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ற சட்டம் ஒழுங்குக்கு சொல்றது காரணம் போதை. போன 5 வருடத்துல இன்னும் வந்து விஜய்க்கு நான் எடுத்து கொடுக்குறேன். என்னன்னா இவர் என்ன பண்ணலாம், கிமு 300 இருக்குல்ல, ஏன்னா அப்போ உருவான சங்க காலத்தில் அகநானூறு புறநானூறுலாம் கல் மதுவை பற்றி சொல்லியிருக்கு. அப்பயே நிறுத்தியிருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் 2300 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து இருந்த ஆட்களை விஜய் வந்து குறை சொல்லி அடுத்த மீட்டிங்கில் பேசினாருன்னா நான் புல்லரித்து போவேன். சரி நந்தகுமார், நீங்கள் ஏதோ குறுக்கிட விரும்புனீங்க, என்னென்னு கேளுங்க, அதுக்கப்புறம் திருப்பி சோமட்டு போகிறேன்.
நந்தகுமார். இப்ப ரெண்டு ஒண்ணு வந்து அந்த 200 யூனிட்னு சொன்னது வந்து தகுதியானவர்களுக்குங்கிற அந்த அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆமா, அத படிக்காமயே சோமு வந்து என்ன தகுதி இல்ல, ஒரு வரம்புன்றது நிர்ணயம் பண்ணல. தகுதியானவர்களுக்குங்கிறது வேற, தகுதிங்கிறது வேறங்க. தகுதியானவர்கள் நீ பொருளாதாரத்துல தகுதி கம்மியா இல்ல தகுதினா 500 யூனிட்டா 1000 யூனிட்டா அந்த தெளிவு இருந்துச்சு. அப்ப அதை ஏமாற்றுதானே. ஒரு சின்ன நல்ல விஷயம் ஞாபகப்படுத்துனீங்க நந்தகுமார், நல்ல வேலை. நான் சன்னிலியன் சொல்ல, சேலத்தில் வந்து ஒரு துணிக்கடையில் நயன்தாராவும் ஈரோட்டில் வந்து தமனாவும் நகைக்கடைக்கு போனப்போ கூட்டம் குடிச்சின்னேன். அது வந்து இந்த லிஸ்ட்டில் வராதுன்னு நினைக்கிறேன். சன்னிலியன் வேற யாரும் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் அதுவும் கண்டிக்கத்தக்கது தான். அதே நேரத்தில் எதுக்கெடுத்தாலும் அவங்க சொன்னாங்களே நீ என்ன சொல்றேன்னு கேட்கறது. அதாவது ஒரு முன்னாள் முதலமைச்சரோட ஒப்பிட்ட காலம் போய் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகரோ இல்ல பத்திரிக்கையாளரோ யாரோ பேசிருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க பேசுறப்ப விஜய் பேசலான்னு சொல்றதை விட இழிவான மனநிலை எதுவும் கிடையாது. ஒரு முட்டு கொடுக்கறதுங்கிற விட கேவலமான ஒரு விஷயம். ஒத்துக்கங்களேன், இவர் அந்த மாதிரி பேசுறது தப்புங்க, இனிமே அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவர் ஆதரிக்கிறது வேற, நாம் பண்ற தவறுகளை வந்து ஆதரிக்கிறது இருக்குல்ல, அது என்னையும் பாதிக்குது. ஒரு படத்துடைய இதுலயே மிக இழிவான வார்த்தையை வந்து வேசி மகன்கிறத வேற இன்னும் கொச்சையான வார்த்தையில சொன்னவர் தான். அதனால இவர் என்ன சொல்லிருப்பாருங்கிறத திரைப்படம் வேறு, இது திரைப்படத்திலேயே முன்னோட்டத்தில் வந்த வார்த்தைய அப்புறம் வந்து எதிர்ப்புல பார்த்து நீக்கினார். அப்ப நீக்க வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்கிறார். அவர் நந்தகுமார் கேட்கக்கூடியது நாகரிகத்தை கடைபிடித்து முதலமைச்சர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அந்த வார்த்தை இப்படித்தான் இருக்கும் என்று உங்களுடைய கற்பனை விவாதத்திற்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு நந்தகுமார் சொல்றார். அதாவது என்ன உன்னை வந்து என்னால கொலை பண்ண முடியும், ஆனா அப்படிங்கிறது வந்து சட்டப்படியோ இல்ல தார்மீகப்படியோ தப்பு இல்ல. கொலை பண்ண முடியறாலே பாத்தீங்கன்னா கொலை பண்ண முடியும் ஆனாலுங்கிற நிறுத்துறாரு பாருங்க. அவர் எவ்வளவு உயர்ந்தவருங்க, அவருக்கு ஒரு விழா வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கடைசியா இன்னைக்கு விஜய் பேசினப்ப மாநில உரிமை, சமூக நீதி, நதிநீர் உரிமை பாதுகாப்புனாரு. மாநில உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னன்னா, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பில் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எழுதினவங்களில் இப்போ மொத்தம் 151 இடங்கள் காலியாக இருக்குது. அது உச்சநீதிமன்றம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பொது தொகுப்பு இந்தியாவுக்கு ஒதுக்க சொல்லிடுச்சு. அது இங்கே தமிழ்நாட்டை பாதிக்கும். கடந்த காலத்தில் நடந்தப்போ அந்தந்த அரசுகள் இதுக்காக நீதிமன்றத்தில் முறையிட்டு அது வழிவகை செஞ்சாங்க. இவர் இது வரைக்கும் செய்யலை. இதுவே இதுக்கும் 6 மாதம் வெயிட் பண்ணுங்கிறத விட மூடத்தனம் கிடையாது. ஏன்னா இது முடிஞ்சு போயிடும் சில நாட்களில். இதை உடனே செய்யணும். அடுத்தது சமூக நீதினாரு. இந்த வந்தே மாதரம் பாடலில் வந்து அது வந்து மத விஷயங்கள்லாம் இருக்குது, தேவையில்லைன்னு சொல்லி முதல் 2 வரி மட்டுமே பாடுங்கன்னு சுபாஷ் சந்திர போஸ், நேரு முதற்கொண்டு, ஏன் இவரே சொன்னதுதான் ஜனகணமன தேசிய கீதம் இவருது ரவீந்திரநாத் தாகூரே சொன்ன விஷயம் தான் அது. அதை வந்து இவங்க செய்யணும். அடுத்து இன்னொரு என்னன்னா, திருவள்ளுவருக்கு இந்த காவியங்கிறதுலயும் சமூக நீதி விஷயங்கள் இருக்கு. அப்புறம் நதிநீர் உரிமைன்னு சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை. அதுல வந்து என்னன்னா, அந்த மேகதாட்டு பத்தி ஏதோ அவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்தா மேகதாட்டுங்கிற வார்த்தையை சொல்லல, நதிநீர் இதுன்னு யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதை இவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுல முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாட்டுக்கான உரிமை இருக்கு. முதலமைச்சரை பதவியேற்ற என்னுடைய அறிவுக்கு அறிந்து 2வது நாளே மேகதாது விவகாரங்கள் தொடர்பாக நீர்வளத்துறை அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. நன்றி, மகிழ்ச்சி. அதை அவர் தொடர்ந்து செயல்படுத்தணும். இந்த ஒரு இது மட்டும் என்னன்னா, கடந்த 15 வருடங்களாக மத்திய அரசு கொடுத்த 40,000 கோடி ரூபாயை திருப்பி அமைச்சிருக்கு அரசாங்கம் வெவ்வேறு ஆட்சி காலத்துல. தயவு செய்து இதுக்கு ஒரு துறையை அமைச்சு ஒரு அமைச்சர்கிட்ட கொடுக்கணும். இல்ல ஒரு IAS அதிகாரி தலைமையில செஞ்சாங்கன்னா எந்தெந்த நிதியெல்லாம் வருது, எப்படி பயன்படுத்துங்கிறத செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும்.